வணக்கம். தமிழ் நம்முடைய தாய்மொழி. இந்த உலகத்தில் பழமையான மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி. தமிழ் கலாச்சாரம் பல சிறப்புகளை கொண்டது, சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் நம்மள பல பேர் செய்கிற ஒரு தவறு, சொல்லப்போனால் பெரும்பாலானவர்கள் செய்கிற தவறு, இந்த கலாச்சாரத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம், கல்ச்சரை மட்டுமே செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னொரு பெரிய கான்செப்ட் இருக்குது, இதை பற்றி நம்ம அந்தளவுக்கு பேசுறதில்ல. இதுதான் சிவிலைசேஷன், நாகரிகம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க கல்ச்சர் இஸ் ஐடியேஷனல் வைல் சிவிலைசேஷன் இஸ் மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. கல்ச்சர் இது பார்த்தீங்கன்னா ஐடியா, இது இருக்கும், சிந்தனை இருக்கும், பண்புகள் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும், இதில் மொழி இருக்கும், மதம் இருக்கும், எல்லாம் சேர்ந்தது கல்ச்சர். அதனால தான் அது ஐடியேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் இஸ் மெட்டீரியலிஸ்டிக். கல்ச்சர் தான் சிவிலைசேஷனுக்கு பேசிஸ். ஆனால் இந்த சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய கான்செப்ட். கல்ச்சரை தாண்டி இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு சயின்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், மக்களுக்கான வசதிகள் இருக்கும், நிறைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், உட்கட்டமைப்பு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் சிவிலைசேஷன். சிவிலைசேஷனை வச்சு பல நாடுகள் இதுக்கு முன்னாடி சூப்பர் பவராக இருந்திருக்கு, வல்லரசாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவே 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷனாக இருந்தது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பாருங்கள், சயின்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், மக்களுக்கான வசதிகள் இருக்கும், ரேஷனாலிட்டி இருக்கும். ரோட்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணாங்க, வீடுகளை சயின்டிஃபிக்காக பில்டு பண்ணாங்க, பர்ன்ட் பிரிக்ஸ் வச்சு பில்டு பண்ணாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் சிவிலைசேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சிவிலைசேஷன் எப்படி இருக்குது, ஒரு காலத்தில் இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கண்டிப்பாக வீக்காக இருக்குது. இதுதான் உண்மை, இதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இதை மறுபடியும் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சிவிலைசேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஒரு ஃப்ரெஞ்சுக்காரரை கூப்பிட்டு, அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர், ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவரை கூப்பிட்டு அவர் கையில் மைக் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சிரிப்போம், கரெக்டாக? ஏன்னா அவர் இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் அவர் கையில் சிவிலைசேஷன் இருக்குது. அவர் ஃப்ரெஞ்சுக்காரர் தான், ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியை வச்சு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் சயின்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். இன்றைக்கி இந்தியா தன்னுடைய இராணுவத்துக்கு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து ரஃபேல் அப்படிங்கிற போர் விமானத்தை வாங்குகிறோம். இந்த ரஃபேல் ஜெட் என்ன சார்? இது சிவிலைசேஷன். அன்ஃபார்ச்சுனேட் நம்முடைய சிவிலைசேஷன் வீக்காக இருக்குது, இந்தியன் சிவிலைசேஷனே வீக்காக இருக்குது. உள்ளே இருக்க ஒரு மொழிகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் வீக்காக இருக்குது. அதனால தான் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து நம்ம ரஃபேல் ஜெட்டை வாங்குகிறோம். அவர் இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, அவரோட மொழியை வச்சே ஒரு பெரிய நாகரிகத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க, ஒரு வல்லரசாக இருக்காங்க. ரைட்டா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸில் வெறும் 2 கோர்ஸ் மட்டும்தான் தமிழ் மீடியமில் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும். சிவில் மெக்கானிக்கல் நினைக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரான்ஸ் எடுத்துங்க, சைனா எடுத்துங்க, பல நாடுகள் எடுத்துங்க, அவங்க ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கல்ல, இந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த மேனுவல் எடுத்து பாருங்கள். மேனுவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் தான் இருக்கும். ரஃபேல் ஜெட்டுடைய மேனுவல் ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்கும். சைனீஸ் ராக்கெட்டுடைய மேனுவல் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மொழியில் இருக்கும். இந்தியாவில் அப்படி இருக்கா? அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. ஹிந்தியில் இருக்கா? இல்லை. மராத்தாவில் இருக்கா? இல்லை. தமிழில் இருக்கா? இல்லை. அப்போ மொழியை வச்சு நம்ம சயின்ஸை டெவலப் பண்ணணும், டெக்னாலஜி உருவாக்கணும், ரிசர்ச் பண்ணணும், மனித வளத்தை மேம்படுத்தணும், ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தணும், நாட்டையே வல்லரசாக்கணும். அப்போ தமிழ் மொழியை நம்ம ஃபர்தராக சிவிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணணும், கல்விக்கு யூஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கு நாளைக்கு தமிழ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு இஸ்ரோவில் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ராக்கெட் என்ஜினுடைய மேனுவல் தமிழில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலை ஃப்யூச்சரில் இந்தியாவில் இருக்கணும். அப்போ தான் இந்தியா ஒரு ஸ்ட்ராங் சிவிலைசேஷனாக உருவெடுக்க முடியும். அதுக்குள்ளே தமிழ் சிவிலைசேஷனுடைய ரோலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கல்ச்சரை பற்றி பேசலாம், தப்பு இல்லை. இயல், இசை, நாடகம், இலக்கியம் இதெல்லாம் பேசலாம், சிலப்பதிகாரம் இதெல்லாம் பேசலாம். அதே நேரத்தில் சிவிலைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். தமிழ் அந்தளவுக்கு சயின்டிஃபிக் மெட்டீரியல் இன்றைக்கி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. டிரான்ஸ்லேஷனே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பண்ணுறதில்லை, பண்ணுறோம் ஓரளவுக்கு தான் இருக்குது. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷன் இல்லை. வேறு ரிசர்ச்க்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இல்லை. இந்த ஒரு நிலையில தான் நாம் இருக்கோம். அதனால் தமிழ் பற்றாளர்கள் நீங்கள் உங்களுடைய அறிவு, திறன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தமிழை ஃப்யூச்சரில் சயின்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும், டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணணும். தமிழனுடைய மேம்பாடு, ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மேம்பாடு, இதுக்கு யூஸ் பண்ணணும். இதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்தால் தான் இந்த தமிழ் லாங்குவேஜை நம்ம ஒரு சிவிலைசேஷனுக்காக ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். தமிழ் சிவிலைசேஷன் ஒரு ஃப்ரெஞ்ச் சிவிலைசேஷன் மாதிரி, ஜாப்பனீஸ் சிவிலைசேஷன் மாதிரி, அமெரிக்கன் சிவிலைசேஷன் மாதிரி, பிரிட்டிஷ் சிவிலைசேஷன் மாதிரி
ஒரு ஸ்ட்ராங்கான சிவிலைசேஷனாக உருவாகும். நன்றி.